ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்ட் 2 ஆஃப் வேஸ்ட் பேண்ட் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஸ்லீவ் பார்த்தோம். இதில் வந்து நம்ம பேக் பார்ட் ஆஃப் த ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து கீழே பாட்டம்க்கு வந்து 2 இன்ச் விடுறேன், ஏன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும்னு சொல்லி. ஏன்னா இது லைனிங் ப்ளவுஸ் இல்லாததுனால கொஞ்சம் லூஸாக, கொஞ்சம் ரொம்ப வந்து ஸ்டிஃபாக இல்லாமல் இருக்கும். அதனால் நான் 2 இன்ச் வைக்கிறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டிஃப்னஸ் கொடுக்க. அப்புறமா ப்ளவுஸ் லென்த் வந்து நான் இங்கே 14.5 இன்ச் வச்சுருக்கேன், ஏன்னா அவங்க கொஞ்சம் ஹைட்டானவங்க. ஸோ அதனால் 14.5 இன்ச் வச்சா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. இதுவே அவங்க கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருந்தால் நீங்கள் 13 கூட வைக்கலாம், இல்லை 12 கூட வைக்கலாம். ஹைட்டாக இருக்க நீங்கள் வந்து இது லென்த் ஆஃப் த ப்ளவுஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஷோல்டர் தியரி வந்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் தியரி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இங்கே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் ஹாஃப் ஆஃப் த ஷோல்டர் எடுத்திருக்கேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிஃபாக நிற்கும். பின்னாடி எந்த டோரியும் வைக்க வேணாம், உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷோல்டரில் பக்காவாக உட்காரும். இதுவே நீங்கள் வந்து ஹாஃப் ஆஃப் த ஷோல்டர் எடுக்காமல் ஸ்ட்ராப் வந்து தின்னாக வச்சிங்கன்னா டோரி வைக்க வேண்டியதாக இருக்கும். பட் ஹாஃப் ஆஃப் த ஷோல்டர் எடுத்திங்கன்னா கரெக்டாக ஸ்டிஃபாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு வந்து ஃபால் ஆஃப் த ஷோல்டரும் இருக்காது. நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஷோல்டர் தியரி பேஜ் ரெஃபர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறமா நான் இங்கே வந்து ஆர்ம் ஹோல் வந்து நான் மெஷர் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே ஆர்ம் ஹோல் வந்து அவங்களுக்கு 6, அந்த ஆர்ம் ஹோலும் வந்து டோட்டல் ஆர்ம் ஹோல் டிவைடட் பை 2. அப்புறமா இங்கே செஸ்ட் ரவுண்ட் வந்து 40, ஸோ 40 டிவைடட் பை 4 பண்ணும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் இங்கே வந்து செஸ்ட் ரவுண்டுக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ 40 டிவைடட் பை 4 வந்து 10. இங்கே இன்னொரு டிப் என்னன்னா, இப்போ சில பேருக்கு வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து கரெக்ட் ஃபிட் வச்சா சில பேருக்கு ரொம்ப டைட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, பேக்கில் வந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் பண்ணலாம். ஸோ அதனால் என்னென்னா கை வந்து ஃப்ரீயாக விட முடியும், அதே சமயம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபிட்டிங்காகவும் இருக்காது, கொஞ்சம் லூஸ்னஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட இருக்கலாம். இது வந்து அந்த கஸ்டமரே எனக்கு ப்ரிஃபர் பண்ணது, இந்த மாதிரி பேக்கில் ஒரு 1 இன்ச் இருந்தால் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ கஸ்டமருக்கு ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து அந்த லென்த்தோ கீழே வந்து வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 பண்ணும். ஸோ வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 பண்ணிவிட்டு அந்த லைனையும் செஸ்ட் ரவுண்ட் லைனையும் ஜாயின் பண்ணும். அப்புறமா இங்கே சீம் அலவன்ஸ் நான் சைடில் வந்து 1.5 இன்ச் விட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 1 இன்ச் கூட விடலாம், இல்லை 2 இன்ச் கூட விடலாம். இது வந்து கஸ்டமைஸ்னால 1.5 வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் விட்டுக்கலாம், ஏன்னா நம்ம வந்து மார்க் பண்ணி தான் எடுக்கிறோம். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா விடணும்னு அவசியம் இல்லை. பை சான்ஸ் நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி ஒரு 1.5 இன்ச் இல்லை 2 இன்ச் கூட எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாம். இங்கே வந்து வேஸ்ட் ரவுண்டில் டாட் பிடிக்கணும். ஸோ நான் அந்த டாட் வந்து பிடிக்காமல் மிஸ் பண்ணிட்டேன், ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அப்புறமா நான் கரெக்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து அவங்க பேக் ப்ளவுஸில் வந்து பேக் சைடு வந்து அவங்க டிசைன் கேட்டது வந்து ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி. ஸோ அந்த இது நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பென்டகன் மாதிரி அது இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஒரு 1/2 இன்ச் உள்ளே எடுத்துகிட்டு அந்த டிசைன் வரைகிறேன். ஸோ ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து போடும்போது உங்களுக்கு ப்ராட் ஆகும்போது அந்த டிசைன் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். அப்புறமா அந்த டிசைன் கூட உங்களுக்கு எடுத்து காமிக்கும். இங்கே வந்து நான் 2 டைப் ஆஃப் இது வந்து நான் காமிச்சிருப்பேன். ஒன்று வந்து 3 இன்ச், இன்னொன்று 2 இன்ச்சுக்கு வச்சு காமிச்சிருப்பேன். ஸோ 3 இன்ச்சில் எப்படி இருக்கும், 2 இன்ச்சில் எப்படி இருக்கும் டிசைன், அவங்கவுங்க கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ சைட் ஜாயின்ட்ஸ்லாம் மார்க் பண்ணோன்னே ஆர்ம் ஹோலில் வந்து நம்மளுக்கு இன்னொரு டிப் என்னன்னா, அங்கே கொஞ்சம் ரிங்கிள்ஸ் வரும். ஏன்னா ரிங்கிள்ஸ்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு மாதிரி ஃபிட்டட் இல்லாத காஸ்டியூம் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ண இங்கே என்னன்னா, அந்த செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணோம்ல, இப்போ ஸ்மால் சைஸ்னால் 1 இன்ச், மீடியம் சைஸ்னால் 3/4, லார்ஜ் சைஸ்னால் 1/2 இன்ச். ஸோ அது மாதிரி உள்ளே எடுத்துகிட்டு அந்த லைன் வரையும் உங்களுக்கு அந்த கர்வ் பார்ட் வர மாதிரி, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரிங்கிள்ஸ்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம். அப்புறமா நீங்கள் ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணோன்னே ஆர்ம் ஹோல் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணி ரீட் பண்ணணும். ஸோ மெயினாக அதுதான். நிறைய பேர் வந்து அந்த ஆர்ம் ஹோலை வந்து ரீட் பண்ண மாட்டாங்க, அது வந்து ஃபிட்டாக இருக்கா ஃபிட்டாக இல்லையான்னு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஆர்ம் ஹோல் எடுத்து இப்போ சப்போஸ் நம்ம ஆர்ம் ஹோல் எல்லாருக்குமே அந்த யூ ஷேப் ட்ரா பண்ணோன்னே இது ஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ஷனில் பண்ணுவாங்க. பட் அது மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம அதை வந்து ரீட் பண்ணணும், கரெக்டாக நம்மளுக்கு அந்த ஆர்ம் ஹோல் வந்துச்சா இல்லையான்னு. அப்புறமா டாட்
டாட் வந்து நான் இங்கே 3.5க்கு டிஸ்டன்ஸ் வச்சு நான் பண்ணியிருக்கேன், அதுதான் ஸ்டாண்டர்ட். ஸோ ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 3.5 வச்சுட்டு விட்த் ஆஃப் த டாட் வந்து 1 inch கொடுத்து சீம் அலவன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். நான் இங்கே வந்து எல்லாத்துக்கும் 1 centimeter கொடுத்துருக்கேன், எக்ஸப்ட் த சைடில் வந்து 1.5 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி wrinkles இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரு ஃபிட்டிங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே டாட் வந்து நீங்கள் 4 inch கூட வைக்கலாம், 5 inch கூட வைக்கலாம். பட் ஸ்டாண்டர்ட் 3.5 கீழே வரக்கூடாது. 3.5 அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஹைட்டும் 3.5 வச்சிங்கன்னா அதுதான் ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி நீங்கள் பின்னாடி வந்து பேக் டாட் இல்லாமல் கூட நீங்கள் பண்ணலாம். சில லைனிங் ப்ளவுஸில் பேக் டாட் இல்லாமல் கூட பண்ணுவாங்க. பட் பேக் டாட்ஸ்லாம் நம்ம எதுக்கு வைக்கிறோன்னா அந்த ஷேப் நம்ம எடுத்துகிட்டு வரதுக்கு தான் நம்ம மெயினாக அந்த டாட்ஸ்லாம் பிடிக்கிறது. ஸோ மெயின்லி டாட் நீங்கள் வச்சு நீங்கள் வந்து பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே வந்து நான் நெக் பார்ட் வந்து கட் பண்ணாமல் நான் எடுத்திருக்கேன், ஏன்னா எனக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரணும். கட் பண்ணும் போது அந்த ஷேப் கட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். ஏன்னா முன்னாடியே கட் பண்ணிட்டோன்னா மேலே கீழே வந்துடும். ஸோ அதனால் நம்ம ஸ்டிச் பண்ணும் போது நம்மளுக்கு கட் பண்ணிக்கிட்டோன்னா கரெக்டாக வரும். இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.